ஓவரா நாருது லோன் கிடைக்குமா? என்னையா இது? ஹலோ கைஸ், ஏய் பார்த்தா நீ இன்னும் சாவலையா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். எஸ், நான் உயிரோட தான் இருக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ் தமிழ்ல சொன்ன மாதிரி why I choose YouTube. ஆக்சுவலாக வந்துட்டு why I choose YouTubeங்கிறத விட why we choose YouTube அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொருத்தனும் வர போறான். தனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. இவன் தான் வந்து சுபாஷ். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல எல்லாம் இந்த பேப்ளேட் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தோம். சரிக்காது, பேப்ளேட் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அதில் வந்துட்டு கேமராமேன். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இன்னொரு பக்கம் கடை போட்டு உட்காந்துருக்கான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனும் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான். அது என்னப்பா யூடியூப் சேனல் பேர்? மொபைல் மாஸ்டர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, மொபைலுக்கு ஃபிட் செக் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துல. ஸோ எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டு எப்படியெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கான். அதுக்கு நீங்கள் வந்து காசெல்லாம் கட்ட தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா வீடியோ பார்த்தா போதும். ஜிஎஸ்டி அப்ளை பண்ண இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். புரியல? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். நான் இன்ஸ்டால அதிகமாக யூஸ் பண்றது இல்லப்பா. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். ஒருவேளை சேனல் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம், நான் கொஞ்சம் செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம், யார் மேலே இது வண்டி விட்டு ஏற்றிட்டுனா அந்த காரை ஓட்டினது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். நீங்கள் இவன் மேலே கேஸ் போட்டுக்கலாம். அப்படி பிரியாணி நைட்டோ இதை மட்டும் கரெக்டாக சொல்கிறேன், சீக்கிரம் கற்றுக்குறானோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஏன் இதுக்குள்ளே வந்த, நாங்கள் ஏன் இதுக்குள்ளே வந்தோம், அதாவது யூடியூப் சேனல் ஏன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான். அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு பார்த்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக், why we choose YouTube. கமெண்ட்ஸில் யாரும் அவ்வளோ ஓப்பனாக கேட்கல, ஆனால் நேரில் இருக்கிறவங்களாம் ஓப்பனாகவே கேட்டாங்க, எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்டாங்க. யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. எது காசு கட்டி தான் உள்ளே வரணுங்க அவசியம் கிடையாது. ஒரு ஜிமெயில் இருந்தால் போதும், ஓப்பன் பண்ணிக்கலாம். 9 to 7 ஜாப் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளில வந்தால் வீட்டு வந்து சும்மா தான் இருக்கும். இப்படி ஒரு நேரத்தை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கழிப்பாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை. ஏன் ஓப்பன் பண்ணீங்க? இதுதான் காரணம், வேறு காரணமே இல்லை, சும்மா இருக்கேன்னு ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட்ட கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இளவனே தெரியாது. மூவி ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம், டாய்ஸை பற்றி போட்டிருக்கிறோம். ஸோ என்ன பண்ணலாம், விளாக் கூட பண்ணியிருக்கோம். ஐயோ, எங்கள் ஊர் கோயிலில் வந்து விளாக்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியலையா? ஸோ அதனால் பிச்சைக்காரன் தட்டில் இருக்கிற மாதிரி சோறு மாதிரி எல்லாத்துலேயும் வாய் வச்சுட்டு தான் வந்தோம். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இவங்க மட்டும், ஆடியன்ஸ் மட்டும் எனக்கு வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், சின்ன பசங்க. சின்ன பசங்க வேண்டாம், 2 kids. நிறைய கிட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பிடிச்சோம். அது எதனாலும் கேட்டிங்கன்னா, அந்த பேப்ளேட் வீடியோ போட்டாங்கட்டி நிறைய பேர் நான் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் மாறினதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டது பேப்ளேட் வீடியோங்க எல்லாத்தையுமே ஏன் டெலீட் பண்ணீங்க அப்படின்னாலாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பிடிக்கல. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நான் பேசக்கூடிய டாப்பிக்கோ சரி, ஏதோ ஒன்று இது வந்து ஓரளவுக்கு 18+ வந்துருச்சுன்னா கூட அது அவங்கள போய் பாதிச்சிருமோ அப்படின்றது. போடுற கண்டென்ட் எல்லாமே நான் வந்து above 80+ கிளிக் பண்ணி தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே சின்ன பசங்களாக இருக்காங்க. ஸோ டார்கெட்டட் ஆடியன்ஸே சின்ன பசங்களாக இருக்கும்போது நான் அதை வந்து கிளிக் பண்ணி போட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அந்த இதையே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டு தான் இது பண்ணேன். நண்பர் 2 வார்த்தைகள் பேசுறதே இல்லை. அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்திங்கப்பா. இவங்க எல்லாம் இப்போ சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரில. எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. Bro, I will notice you will like other comments but you did not like the Beyblade comment. Why? The reason please reply me. இதுக்கு வந்து நான் ரிப்ளை கூட பண்ணல. யாராவது Beyblade வீடியோ கேட்டாங்கன்னு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணாத காரணம், இனிமேல் நான் Beyblade வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்ன ஆகியிருக்கும்? இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். ஆக்சுவலாக இவங்க இருக்கும்போது வந்து 1500 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. போட மாட்டேன்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தா மீதி ஒரு 500 சப்ஸ்கிரைபரும் காலியாக இருப்பாங்க. என்னடா கூட்டமா வந்து கொத்தா திரும்புறாங்க. ஸோ போகிறதும் என்னால் அதை விடவும் முடியல. இவங்க இருக்கணும்னு தோணுது. ஸோ அப்படி ஒரு மென்டல் இதில் இருந்தாங்காட்டி என்னால் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதுதான் காரணம். அவஸ்தப்பட்டுடா சாரி, சீட் பண்ணிட்டான். பேப்ளேட் வீடியோ தான் போட போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை நம்ப வச்சு இது மறுபடியும் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு வைக்கிறது அது சீட்டிங் தான். ஸோ ஐ கில்ட்டி. நீங்கள் இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோ பேப்ளேட் ரிப்பா? எஸ், என்னோட சேனலில் ரிப். நெக்ஸ்ட்டு மீம்ஸ் கொஞ்சம் குறைச்சா இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இப்போ போட்டிருக்கிற வீடியோஸ்க்கு வந்து போட்ட கமெண்ட்ஸ். இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா,
சயின்ஸை பற்றியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நிறைய பேருக்கு வந்து போர் அடிச்சிடும். ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று இந்த மாதிரி நடுவில் ஏதோ சொன்னால் தான் ஓரளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க அப்படின்றதுக்கோசரம் தான் மெயின்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ ஒரு சிலருக்கு அது வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லைங்க. மெஜாரிட்டியான இருக்கிற பீப்புள்ஸ் தான் மீம்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும். ஸோ அதனால் மீம்ஸை மொத்தமாக தவிர்க்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். இது பழைய கமெண்ட். A2D போல ட்ரை பண்ணுற போலயே. எஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை. அடிங்கடா உன்னை யார அடிப்பா? இவங்க சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு எடிட் லைக் A2D மாதிரி இருக்கலாம். என்ன இது, நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. ஓப்பன் பண்ணுற கைரேகை வேறு ஒழுக மாட்டேங்குது. கம் பேக் அண்ணா. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் பண்ணது வந்துட்டு உஜ்வால் விஷ்ணு. இந்த கேரக்டர் மறக்க முடியுமா? மறக்க முடியாத சேனலோட ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோப் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஃபார்ம்ல இருக்கிறவன் அப்புறம் மாதிரி டவுன் ஃபால் ஆகி அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வரதுக்கு பேர் தான் கம்பேக். நாங்க தான் ஃபார்ம்லே இல்லையே. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? ஆக்சுவலாக நாங்களும் ஹல்க்கும் ஒன்று தான், டம்மி தான். சும்மா டைம் பாஸ். கிட்டத்தட்ட ஒரு வரிசையாக ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே பேப்ளேட் வீடியோ எங்கே, பேப்ளேட் வீடியோ எங்கேன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் மொத்தமாக சுருக்கி பேப்ளேட் வீடியோ எங்கே அப்படின்னு போட்டாச்சு. பேப்ளேட் வீடியோ இருக்குது, ஆனால் ப்ரைவேட் அண்ட் அன்லிஸ்டில் இருக்குது. அது வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டுமா என்ன? என் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். இவன் சேனலோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெப்சைட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பிங்க் கலர் லோகோ தான் வச்சு, அது ஏன் வச்சேன்னு தெரியல, வச்சுட்டேன். பொண்ணாடா நீ? சர்வீஸ் பண்ணுறவங்க தான் நீங்கள். இன்ஸ்டாவோ ட்விட்டரோ கிடையாது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். வீடியோ அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தோன்றதை. அவ்வளோதான் கைஸ், பை பை. காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. Check the mic and make sure it sound right, boys.